afternoon, one and all. Super. I welcome each and everyone for this wonderful session. எல்லாரும் ஒரு 40 நிமிஷம் சூப்பர் பிரமாதமா சிரித்து வாழ வேண்டும் சொல்லிட்டு ஒரு நல்ல டாபிக் கொடுத்திருக்காரு கவர்னர். I thank our district governor and I welcome our Ramakrishnan, Madurai Ramakrishnan for his wonderful session. Thank you. Thiru Madurai Ramakrishnan avargal is a renowned motivational speaker, author, video jockey and entrepreneur hailing from Madurai, Tamil Nadu, recognized for his engaging and insightful speeches. He leads Name and Fame Digital Marketing, a successful branding and event management firm with a large online presence. Sir, it's a great pleasure having you here. இந்த அமர்வினை திரு மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்படைத்து மகிழ்கின்றோம். ப்ளீஸ் சார். ஆகா, அப்படி உட்காந்துடலாமா? சிறப்பு. எல்லாரும் சாப்பிட போயிட்டு வந்திருக்காங்களா சார்? எப்படியா? எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், எந்திரிச்சிருக்கவங்கலாம் கொஞ்சம் உட்கார வேண்டும். இதெல்லாம் வரலையே பாட்டுல நினைக்கப்படாது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்படிலாம் யாராவது ஏதாவது சொன்னா கைதட்ட வேணும். இப்படி நீங்க பேனு பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. இந்த சாப்பிட்டாச்சா? இருக்கிறவங்க சாப்பிட்டோமா? சாப்பிட்டாங்கம்மா? இல்லையா? பரவாயில்ல, பேசுறத கேட்டுட்டு அப்புறமா போய் சாப்பிடலாம். நம்ம 2 பேருமா போய் அப்புறமா சாப்பிடலாம். சரியா? சரி. அப்ப அவங்களுக்கு என்ன பயம்னா, ஏதோ வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்து இங்க கருத்து ஏதாவது சொல்ல போறாரு போல சாப்பிடுற நேரத்துல. கவலைப்படாதீங்களா, கருத்துலாம் சொல்ல போறதே இல்லை. ரோட்ரி ரோட்ரி ஏன்னா நம்ம கருத்துன்னு சொன்னாலே நிறுத்தின்றுவாங்க சார். கரெக்டா? ஆமான்றாரு. சாப்பிடுற நேரத்துல கூட்டு வந்து கருத்தை சொல்லி சார் அறிமுகப்படுத்துறப்ப சொன்னாங்கல்ல, 1 நிமிட கதைகள்ல பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்ல வந்து 1 நிமிட கதைகள்ல சன் தொலைக்காட்சியில இந்த நாள் இனிய நாள்ன்ற நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அக்கா என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, தம்பி நீ எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னாங்க. ஏங்க அவங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லா பேசுவாரான்னு? அதெல்லாம் இல்ல தம்பி, எவன் கேட்கிறானோ இல்லையா அவர் பாட்டு பேசினே இருப்பாரு. நான் அவமானப்படுறது இப்படிதான் சார் சிரிக்கணும். இப்படி ஒரு சிரிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே பேசுறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா கருத்து நீங்க கவலையே படாதீங்கம்மா. சாப்பிடுற நேரத்துல கண்டிப்பான முறையில கருத்துலாம் சொல்லவே மாட்டேன். வீட்டிலேயே எங்களால கருத்து சொல்ல முடியல சார். கரெக்டா? வீட்லயே நம்ம சொன்னா கருத்து சொன்னா கேட்க மாட்டாங்க. என் பையன் 6வது தான் சார் படிக்கிறான். நான் சொன்னேன், படிச்சா நல்லதுடா வாழ்க்கையில. நீங்க ஏதாவது சொல்லி பாருங்களேன், வீட்டுல கருத்தெல்லாம் சொல்லி பாருங்க. பூமருன்றான். நம்ம ஏதாவது ஒண்ணு பேசினா பூமருன்றாங்க. இன்னைக்கு ஒரு பிம்பம் என்ன ஆயிடுச்சுன்னா, மேம்லாம் வரும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, சார் உங்களுடைய கதைகளை நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேங்க. சார் பேசுறப்ப கூட சொன்னார், உங்களுடைய கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. இன்னைக்கு எந்த ஒரு செய்திய நம்ம ஒரு கதையின் வடிவத்துல, ஒரு கவிதையின் வடிவத்துல சொல்லும் போது அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது இல்ல. ஒரு 6வது படிக்கிறா என் பையன். கருத்தெல்லாம் சொன்னோன்னா அப்படியே முறைச்சு பாக்குறான். நான் சொன்னேன், படிடா வாழ்க்கையில படிச்சா நல்லதுடான்னு என் பையன்ட்ட ஆரம்பிக்கிறேன். தம்பி, கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னாரு? இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று, அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று, திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று, தேன் அமுர தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் சொன்னார்றான்னு. நீங்க கைதட்டிட்டீங்க. என் பையன் இப்படியே பார்த்தான். படிச்சா நல்லது அவ்வளவுதானே, ஏன் இழுக்குற? ஏன்பா இழுக்குற? சாட்டா முடிப்பா. அது இந்த போன்ல ஒண்ணு வந்திருக்குமா, இப்ப சாட் ஜிபிடின்னு ஒண்ணு வந்திருக்கு. அதை எடுத்து கேட்கிறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு சாட் ஜிபிடி 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம எங்கிருந்து கொண்டு போய் பேசுறது? அதனால இந்த கருத்து அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, எப்பயுமே இந்த மொழி புரிந்த மக்கள் இருக்கீங்கல்ல, ஒரு நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களாக, இந்த சமூகத்தை பற்றி எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடிய மக்களாக, இந்த சமூகத்தை ஒருபடி மேல் எடுத்து செல்ல வேண்டும் என்ற பெரிய வேட்கை உள்ள மக்களாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் மத்தியில் பேசுவதில் என்றைக்குமே ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் எங்களுக்கு எப்பயும் இருக்கும். ராஜ உற்சவம். கரெக்டா சார்? இந்த நிகழ்வு மட்டும் இல்லைங்க,
ரோட்டரியில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஒரு ராஜ உற்சவம் தான். எனக்கும் ரோட்டரிக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கனெக்ஷனே இருக்கு. தனிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். நான் ஒரு 9வது படிக்கிறப்ப என் கூட படித்த பையன் ரவின்னு ஒரு பையன் என் கூட படிச்சார். அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டினார். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். திடீர்னு ஒரு பிரச்சனையில இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் 9வது படிக்கிறான். அவனால் ஆட்டோ ஓட்ட முடியாது. இனி அந்த வாழ்க்கையே கேள்விக்குறியா நிற்கிது. அந்த குடும்பமே ஒரு கேள்விக்குறியா நின்னப்ப எங்களுடைய ஹெட்மாஸ்டர் ரோட்டேரியனாக இருந்தார். எங்களுக்கு ஹெட்மாஸ்டர் ரொட்டேரியனாக இருந்தார். அவர் அந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ரோட்டரி கிளப்பின் மூலமாக அந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணி என்னுடைய நண்பன் தொடர்ந்து படிக்க காரணமாக இருந்தான். இன்னைக்கு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாதத்துக்கு 2.5 லட்சம் ரூபா அந்த பையன் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கான். அது பெரிய விஷயம் இல்லை. அவனும் ஒரு ரோட்டேரியனாக மாறி இன்று 3 குழந்தைகளை அவன் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த ரோட்டரி கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ரோட்டரி இது சமூகத்துக்கு கிடைத்த லாட்ரி, நம்மை சார்ஜ் செய்து கொள்ளும் பேட்டரி, சேவர்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி, யாராலும் அழிக்க முடியாத ராக்ட்ரி இந்த ரோட்டரி. நம்மளை பத்தி தாங்க சொல்றேன். கை அம்மா யோசிக்கிறாங்க, இது கை தட்டலாமா வேணாமா, இது கவிதையா இல்லையா, அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாங்க. ஆனா அம்மா என்ன தெரியுமா நான் சொன்னேன், எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, சிரித்து வாழ வேண்டும்னு. மத்தியான நேரம் எல்லாருமே பாதி பேர் சாப்பிட போயிருப்போம். பரவாயில்ல, பசிக்குதா, பசிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பசி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்ல. கரெக்டா? நல்லா சிரிச்சு, ஏன்னா இந்த மாதிரியான சிரிக்கிற முகங்கள்லாம் பார்க்கறதே கிடையாதுமா. நாங்கள் சன் டிவிலலாம் இந்த நாள் இனிய நாள்னு ஒரு ஷூட் நடக்கும். கிரீன் மேட் ஸ்டூடியோ போட்டு வச்சிருப்பாங்க சார். நீங்கள்லாம் இப்படி அழகா ஒரு பிரம்மாண்டமாக ஸ்க்ரீன்லாம் அதெல்லாம் இருக்காது. கிரீன் மேட் ஸ்டூடியோ. இப்போ நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை சொன்னோனையும் உள்வாங்கி அதை கேட்டு சிரிக்கிறீங்கல்ல, அப்போ என்ன விஷயம், நம்ம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் சிரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசலான்னு அர்த்தம். இப்படி முறைச்சு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க சன் டிவியில். நாங்கள் போய் இப்படி எல்லாரும் இருக்கிற மாதிரி நினச்சி பேசுவோம். ஒரு 1000 பேர் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறதா நினச்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு கேமராமேனு இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நானும் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன். அந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு சிரிப்பு வர மாட்டேங்குது. முறைச்சு பார்க்குறாரு. நான் பேசி முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏப்பா நீ சிரிச்சேனா தான்ப்பா அது நல்ல ஜோக்கு, நீ இப்படி முறைச்சு பார்த்தேன்னா நான் என்னன்னு நினைக்கிறது, இப்படி முறைச்சு பார்த்தேன்னா நான் என்ன நினைக்கிறேன். அவன் கிட்டக்க வந்து, கியா பத்தாயே ஆப்கா கியா போல்த்தியே, ஹிந்திக்காரரை வச்சுக்கிட்டு 45 நிமிஷம் சிலப்பதிகாரம் பேசியிருக்கோம் நான் நினைக்கும் போது அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அழகான தலைப்பு, சிரித்து வாழ வேண்டும் என்கிற ஒரு தலைப்பை தந்து எங்களுடைய ரோட்டேரியன்ஸ் எல்லோருமே அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்கையோடு இந்த ராஜ உற்சவம் நிகழ்ச்சியை அமைத்தமைக்காகவே ரோட்டரியினுடைய இந்த நிகழ்வினுடைய பிரசிடென்ட் சார் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், இந்த ரோட்டரி அமைப்பை சார்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டலின் மூலமாக என்னுடைய இந்த நல்ல நேரத்தில் ஒரு நன்றி பாராட்டுறதுல பெரிய மகிழ்ச்சி. நாமெல்லாம் ஏன் இந்த தலைப்புன்னு கேட்டாங்க, ஏன் இந்த சிரித்து வாழ வேண்டும்ன்ற தலைப்புன்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாமெல்லாம் வாழ்றோம், ஆனால் வாழ்கிறோமான்னு புதுமைப்பித்தன் கேட்பார். நாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான். சிரிக்கிறதே கிடையாதுங்க. நீங்க சிரிக்கிறதே மறந்துட்டோம்லம்மா. யாரையாவது பார்த்து நீங்க சிரிச்ச முகமா பார்த்தீங்கன்னா தான் அது பேரே முகம். சிரிப்பு இருந்தா தான் அது முகம். சிரிக்கலைன்னா அது பேர் முகர கட்டை. என்ன சிரிக்காதவனை பாருங்க, முகர கட்டை அப்படி இருக்கும். என்ன வேணாலும் சொன்ன உருன்னே இருந்தான்னா. சேலத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி போய் 30 ஜோக் சொல்றேன், ஒரு பயம் சிரிக்கல. 31வது ஜோக் சொல்றேன், முன்னாடி இருந்து ஒரு பெரியவர் ககன்னு சிரிச்சாரு. அவர் வேமா மேடை கூப்பிட்டு, ஏன் சார் என் ஜோக் அவ்வளோ நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு. அவர் சொன்னாரு, இல்லடா நீ சொன்ன ஜோக்குக்கே இப்பதான் அர்த்தம் வழங்குச்சு அப்படின்னாரு. தபால் முறையில் நல்லா சிரிக்கணும் சார். இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா சிரிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே இந்த வாழ்க்கையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற இந்த மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு இந்த சிரிப்பு. நாங்க நீங்க சிரிக்கலைன்னா எந்த விலங்குகளுக்கு சிரிக்க தெரியாது. கரெக்டா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாய் உட்காந்து கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு பயமா இருக்கும். என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்.
இந்த உயிரினங்கள்ல எதுவுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மனிதனால் செய்ய முடியும்னா அது சிரிக்கிறது மட்டும்தானங்க. இந்த குழந்தைங்களை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, சிரிச்சு சந்தோஷமா. நீங்க ஸ்கூல் பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்பான். ஆசிரியர் மட்டும்தான் ஒரு உற்சாகத்தை குறைச்சிருப்பாங்க. கரெக்டா? ஒரு சாரு தான் பெரிய அறிவாளின்னு காட்டணுன்றதுக்காக பையனை கூப்பிட்டார். ஒரு மெழுகுவத்தி ஏத்துனார். தம்பி, இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது அப்படின்னாரு. நம்ம பையனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் உற்சாகமா இருப்பான். பூண்டு ஊதுனா எங்க போச்சோ அங்கிருந்தா வந்துச்சு அப்படின்டா. கரெக்டா? அவன்கிட்ட உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு சின்ன குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு பெரிய உபயோகம் பண்ண வேணாம். கிளுகிழுப்புன்னு ஒன்று இருக்கும்ல, 20 ரூபாய்க்கு கிளுகிழுப்பு வைப்பாங்களா? நீங்க இந்த கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் அந்த சின்ன குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுங்க. கரெக்டா சார்? விழுந்து விழுந்து சிரிக்கும். இப்ப இந்த குழந்தைக்கு ஏதாவது ஜோக் சொல்லணுமா? இந்த குழந்தைக்கு நீங்க ஏதாவது கிரேசி மோகன் நாடகம் நடத்தி காட்டணுமா? இந்த குழந்தைக்கு வேற ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வேணாம். ஒரு கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் அந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்ட 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 விழுந்து 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 சிரிக்கும். நீங்க அதே கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா அவர் முன்னாடி இப்படி வச்சு இப்படியே ஆட்டி பாருங்க, பொலிர்னு கண்ணத்துல விடுவார். ஏன்டா என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு அப்படின்னு. கரெக்டா? ஆனா 75 வயசுக்கு முன்னாடி அவர் குழந்தையா இருந்தப்ப அதே கிளுகிழுப்புக்கு சிரித்த மனிதர் தானே, அதே கிளுகிழுப்புக்கு அந்த மனிதர் சிரித்தவர் தானே. 75 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாளாக 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 என்ன தெரியுமா ஆகுது? ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நம்மை மாற்றி 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு மறந்தே போயிடுது சார். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். இங்க எத்தனையோ பிசினஸ் மேன் இருக்கீங்க. கரெக்டா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த பிசினஸ் 1 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சாதானே அது லாபம்னு அர்த்தம். கரெக்டா சார்? அது 1 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சாதானே லாபம்னு அர்த்தம். இந்த பிறக்கிறப்ப விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய குழந்தையாக நம்ம இந்த பூமிக்கு வந்துட்டு போகும்போது சிரிப்பையே தொலைச்சிட்டோம்னு வைங்களேன். நம்ம இந்த வாழ்க்கைன்ற பிசினஸ் லாபமா நஷ்டமா? இந்த வாழ்க்கையில நஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோமே. நாமெல்லாம் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு புதுமை பித்தன் கேட்டார். ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒன்று, அவர்கள் வாழ நினைத்த வாழ்க்கை, அவங்க வாழ நினைத்த வாழ்க்கை. இன்னொன்று, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம எப்படி இல்லாம வாழணும்னு நினைச்சிருப்போம்ல. நாமுத்துக்குமார் சொல்லுவாரு, இவன் தோட்டத்தில் பூவும் இருக்கிறது, பனியும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் வெயிலும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னார். வாழத்தான் நமக்கு வாழ்றதுக்கே தெரியலையேங்க. இந்த வாழ்க்கையை எப்படிப்பா வடிவமைக்கிறதுனா 4 வகையான வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருத்தரும் 4 வகையான வாழ்க்கையை வாழ்றோம். நீங்க ஒவ்வொருத்தருமே இதை உங்களுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கலாம். 4 வகையான வாழ்க்கை. அது என்னப்பா 4 வகையான வாழ்க்கை? 1, தனி மனித வாழ்க்கை, பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை. 2வது, பிசினஸ் லைஃப், தொழில் ரீதியான வாழ்க்கை. 3வது, ஃபேமிலி லைஃப், குடும்ப ரீதியான வாழ்க்கை. 4வது, சொசைட்டி லைஃப், இந்த சமூக ரீதியான வாழ்க்கை. இந்த 4 வகையான வாழ்க்கையை தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த தனி மனித வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கோமா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. பர்சனல் லைஃப்ல, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேனா? இன்னைக்கு இங்க யாராவது ஒருத்தர்கிட்ட போய், எப்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன். சார் எப்படி இருக்கீங்க? என்ன பதில்மா வரும்? நல்லா இருக்கேங்க நீங்க சொல்லி பாருங்க. அவன் மூஞ்சி சின்னதா வரும். ஊரெல்லாம் கஷ்டமா இருக்காங்க, இவன் மட்டும் நல்லா இருக்கானாக்கும். அவன் சின்னதாயிடுவான். யார்ட்டையாவது போய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கரெக்டா சொல்றாரு சார், கை தட்டுங்க. ஏதோ இருக்கேங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தை ஏதோ இருக்கேங்க. இன்னும் சில பேர் இருக்கான், உங்க புண்ணியத்துல இருக்கேங்கன்னுவான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், அதுல நீ இருந்துட்டு போயிட்டோம்னா நான் என்னடா பண்ணுவேன் இல்லையா? அப்ப ஆங்கிலத்துல இந்த வாழ்தலை எப்படி தெரியுமா பிரிச்சாங்க? இந்த வாழ்க்கைய லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். லிவிங் என்னன்னா வாழ்தல் அர்த்தம், சர்வைவிங் பிழைத்தல் அர்த்தம், எக்ஸிஸ்டிங் இருத்தல் அர்த்தம். இப்ப நான் ஏதோ இருக்கேங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டிங், we are existing the earth. கரெக்டா? இப்ப இந்த இருத்தலுக்கும்
வாழ்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்ன வித்தியாசம்? எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க, எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க? வீட்டுல வாழ்றேன்னு சொல்லுவோம், கரெக்டாமா? வீட்டுல வாழ்றேன்னு சொல்லுவோம். எங்க தெரியுமா இருக்கேன்னு சொல்லுவான்? ஜெயில இருக்கேன்னு வாங்க, கரெக்டா? யாராவது ஒருத்தராவது வேலூர் சிறைச்சாலையில் நான் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா? அப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கு என்னப்பா வித்தியாசம்னா, வீட்டுல வாழ்வோம், ஜெயில இருப்போம். இந்த வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தால் அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தால் அது சிறைச்சாலை. உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு, உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை வேற யாரோ கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். நம்மளுடைய தனிப்பட்ட கைதட்ட நினைச்சா தட்டிடலாம், யோசிக்க வேணாம். இது கருத்தா இல்ல இந்த கருத்துக்கு கை தட்டலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கை தட்டிடலாம். நான் அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், கரெக்ட்? சரி. இப்ப நம்ம வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய சந்தோஷத்தை நாம கட்டுப்படுத்துறோமா, அல்லது நம்மளுடைய சந்தோஷத்தை வேற யாராவது கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுடைய கைகள்ல நம்ம கொடுத்துருக்கோமான்ற ஒரு பெரிய கேள்வி இங்க நிக்குது இல்ல, கரெக்டா? இந்த தனி மனித வாழ்க்கையை எப்படிப்பா சந்தோஷமா வச்சுக்கிறது? அவ்வை தான் சொன்னாங்க எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு. முருகப்பெருமான் போய் அவ்வைட்ட கேட்டாராம், பாட்டி இந்த உலகத்துல எது பாட்டி சந்தோஷம், எது இனிதுன்னு கேட்டார். அவ்வை சொன்னாங்க, தனி இனியது கேட்கும் தனியடி வேலோ, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. தனியா இருக்கிறது ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். இப்படி உட்கார்ந்து கேட்கணுமா? அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பதுதானே அவை கத்துக் கொடுக்குறாங்க. இந்த 4 விஷயம் கேட்கிறோம்ல, கேட்ட விஷயத்தை வாழ்க்கையில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ப்பா. இதுதான்ப்பா வாழ்க்கையில சந்தோஷம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தனிப்பட்ட முறையில மகிழ்ச்சியா வச்சுக்கணும். என்ன தெரியுமா பண்ணணும்? தமிழ் கத்து கொடுத்துட்டு போயிருக்கு. காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணலான்னு, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு தமிழ் கத்து கொடுக்குது. என்னப்பா அர்த்தம்னா, நீங்க போகும்போது ஒரு கடவுளுடைய ஏதோ ஒரு நம்பிக்கையில கடவுளினுடைய பாக்குறீங்களா, ஒரு இலையை பறிச்சு போட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை. இன்னைக்கு எத்தனை பேர் கோயில்ல போய் விழுகிறாங்க இல்ல? ஏதோ ஒரு வகையில நிம்மதி கிடைச்சிடாதா, ஏதோ ஒரு வகையில நமக்கான தீர்வு கிடைச்சிடாதான்னு எத்தனை பேர் கோயிலுக்குள்ள போறோம். ஒரு கோவிலுக்குள் போனா சாம்பல் தீர்த்தமாகுது, சாம்பல் விபூதி ஆகுது, தண்ணீர் தீர்த்தமாகுது, எலுமிச்சை கனி ஆகுது, ஆனா சாதம் பிரசாதமா மாறுது. கோயிலுக்குள்ள அழுக்காவே போய் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வருவது மனுஷனாக மட்டும்தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே போய் அப்படியே வர்றது மனுஷனா மட்டும்தான் இருக்கான். சார், ஒரு பாத்ரூம்ல நீங்க எவ்வளவு அழுக்கா வேணாலும் போலாம், திரும்பி வர்றப்ப சுத்தமா வரணும்ல. இப்ப அழுக்காவே போயிட்டு அழுக்காவே வந்தா நம்ம குளிக்கலன்னு அர்த்தம். இதேதான் நடக்குது. இப்ப சில பேர்லாம் கோயிலுக்கு வந்தா சாமிக்கு பயமா இருக்கு. இவன் 1 ரூபாயை போட்டு 9,000 வேண்டுதல் வைப்பானாடான்ட்டு சாமிக்கு சார், உண்மையிலேயே நடந்த சம்பவம். பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், ஸ்லீப்பர் பஸ், நல்ல ஸ்லீப்பர் பஸ், கம்ஃபர்டான பஸ், நல்லா படுத்து தூங்கிட்டு போறேன். ஒருத்தர் மட்டுங்க நைட்டு பூரா பஸ்ஸுக்குள்ள நடந்துகிட்டே இருக்காரு. இங்கே நடக்கிறாரு அங்க நடக்கிறாரு, நைட்டு பூரா பஸ்ல இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க தூக்கத்துல நடக்கிற வியாதியா? நைட்டு பூரா நடந்தாரு. காலையில பஸ் பழனியில நிக்குது. நம்ம ஆளு பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த படியை தொட்டு கும்பிட்டாரு, முருகா அப்படின்னாரு. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் என்ன நைட்டு பூரா நடந்துகிட்டு இருந்தீங்களே, எதுவும் உடம்பு சரியில்லையா, தூக்கத்துல நடக்கிற வியாதியா? அந்த மனுஷன் சொன்னாங்க ஒரு சூப்பர் ரிப்ளை, அதெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் முருகருக்கு, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன். எப்படி நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டாரா? அதனால இப்ப பஸ்ல வந்த மாதிரி ஆயிடுச்சு, நடந்து வந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய மரியாதைக்குரிய அபிராமி ராமராஜன் சார் வந்திருக்காரு. அவர்களை உங்களுடைய அத்தனை பேரினுடைய கைதட்டலின் மூலமாக வணங்குவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பெரியோர்,
இப்படியான பெரிய மக்களினுடைய ஊக்குவிப்பு தான் இன்னைக்கு அத்தனை பேரினுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இத்தகைய ஒரு கருத்தரங்கை இப்படி பெரியோர்களை கொண்டு வடிவமைத்தமைக்காகவே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லலாம். இப்ப இந்த தனி மனித வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சி எப்படியாவது நமக்கு கிடைச்சிடாதா, இந்த நிம்மதி எப்படியாவது கிடைச்சிடாதான்றது தானே கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் போறதுக்கான பெரிய காரணமா இருக்கு சார். கரெக்டா? இப்ப சில பேர்லாம் நீங்க கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா அத சொன்ன மாதிரிதான், என்ன வேண்டுதலுக்காக போறானோ இவனும் அழுக்காவே போயிட்டு கோயிலையும் அழுக்காக்கிட்டே வருவான். சார் கோயில்ல சாமியை கும்பிட்டாங்க, நம்ம ஒரு சுண்டல் கொடுத்துருக்காங்க, சுண்டல் கொடுத்தாங்க, சுண்டலை சாப்பிட்டான், கையை மோந்து பார்த்தான், ஸ்மெல் அடிச்சிச்சு, கையை மோந்து பார்த்தா ஸ்மெல் அடிச்சிச்சு. உடனே என்ன பண்ணா, நம்ம என்ன பண்ணுவோம், சவுத்துல சார் கரெக்டா சொல்றாரு அனுபவம், சவுத்துல தேய்ச்சான், அதே மாதிரி சவுத்துல தேய்ச்சான். பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்தாரு, அப்படியா 5 மினிட்ஸ்ல முடிச்சிடணுமா, அதுக்குள்ளரியுமா 45 மினிட்ஸ் இல்ல சார் சொன்னீங்க, அப்படியா சார் சொன்னுமா. ஏன்னா நான் வந்தோடனே சார் கிட்ட கேட்டேன், எப்ப சார் நான் முடிக்கணும்னு கேட்டேன். அவர் அப்பயே அந்த போர்டை எடுத்து காமிச்சிட்டாரு, முடிச்சிருங்க சார். நான் சார் வந்திருக்காங்க, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிறப்பு, ஒரு 2-3 விஷயங்களை சொல்லி முடிச்சிடலாம். ரைட். சுண்டலை தேய்ச்சான், சவுத்துல தேய்ச்சான், பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு. அவர் பார்க்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணா, அப்படியே தொட்டு தொட்டு கும்பிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்தான், அவனும் பார்த்தான், அவனும் தொட்டு தொட்டு கும்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன், அவனும் எங்க சுண்டல் தேய்ச்ச இடத்துல அவன் வந்து தொட்டு கும்பிட்டான். இப்ப இவர் பிரகாரம் சுத்திட்டு வந்தான்ல, சுத்தி வந்து பார்த்தா இங்க ஒரு 20 பேர் நிக்கிறாங்க. ஒரு டிக்கெட்டும் போட்டாங்க, சாதா சாமி 10 ரூபா, சுண்டல் சாமிக்கு 25 ரூபான்னு. இதுல என்ன கொடுமைனா இவனு வந்து அங்கேயே நிக்கிறான். கண்ணதாசன் ஐயா தான் சொன்னார், யாருப்பா கடவுள்னு கேட்டப்ப, பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா எழுதிட்டு போயிருப்பாரு. இந்த தனி மனித வாழ்க்கையில எப்ப தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருப்போம், இந்த நகைச்சுவைன்ற ஒரு உணர்வு, இந்த சிரிப்புன்ற ஒரு பெரிய உணர்வு நம் மனதுக்குள் இருக்கும் போது இந்த தனி மனித வாழ்க்கை. காந்தியடிகள் சொல்லுவாருங்க, எனக்கு மட்டும் நகைச்சுவை என்கிற உணர்வு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ இறந்திருப்பேன். நீங்க பெரிய யோகிகள்லாம் பாருங்களேன், ரொம்ப காமிக் சென்ஸோட இருப்பாங்க. ரமண மகரிஷிட்ட கேட்டாங்க, சாமி உடம்பு எப்படி இருக்குன்னாங்க. ரமணர் சொன்னாரு, என்னப்பா 4 பேர் தூக்கிட்டு போக வேண்டியதை நான் ஒருத்தன் தூக்கிட்டு இருக்கேன் பண்ணாரு. அவருடைய கணக்கு ஆசிரியர் ரமணர் வந்து மகரிஷி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கணக்கு எடுத்திருப்பார்ல மதுரையில திருச்சுலியில, அவர் வந்து பார்த்திருக்காரு, சுவாமியை வணங்கி, சுவாமி ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்களுக்கு கணக்காசிரியரா இருந்தேன், நல்லா தெரியறது சொல்லுங்க, ஒரே ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அவர் சொன்னாரா, உங்க கேள்விக்கு பயந்துதான் நான் சாமியாராவே ஆனேன். இங்கேயும் வந்த இது தனி மனித வாழ்க்கை எப்பயுமே ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கும்போது இந்த தனி மனித வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தோட இருப்போம். 2வது தொழில் ரீதியான வாழ்க்கை. இந்த தொழில் ரீதியான வாழ்க்கையில எப்ப தெரியுமா ரொம்ப சந்தோஷம் வரும், அறத்தோடு அந்த தொழில் இருக்கும்போது மகிழ்ச்சி வரும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னு வள்ளுவர். இன்னைக்கு நல்லவன்ற பேரையே மாத்திட்டாங்க சார். சார் ரொம்ப நல்லவருங்க, காசு வாங்கிட்டா வேலையை கரெக்டா முடிச்சுடுவாருன்றான். மதுரையில ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக போனேன். போனப்ப கேட்டேன், உங்களுக்கு அவங்க கேட்டாங்க, சார் உங்களுக்கு பிசி போடணுமா எம்பிசி போடணுமான்னாங்க. நான் சொன்னேன், 2க்கு என்ன சார் வித்தியாசம்னு கேட்டேன். 500 ரூபா தான் வித்தியாசம்னாரு. இன்னைக்கு நல்லவன்ற பேரை மாத்திட்டாங்க. கரெக்டா? ஒரு தொழில எப்ப தெரியுமா மகிழ்ச்சி வரும், கடமையை செய்யறது, கடமைக்கு செய்யறதுன்னு 2 இருக்கு தொழில்ல. அது என்னப்பா கடமையை செய்யறது கடமைக்கு செய்யறது? உங்க ஊர்ல 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு வைப்பாங்க. ஒரு 3 பேர் என்ன பண்ணானுங்க, ஒருத்தன் குழியை தோண்டிக்கிட்டே போனான், பின்னாடி இருந்து ஒருத்தன் குழியை மூடிக்கிட்டே வந்தான். என்னையா பண்றீங்க 2 பேருன்னு கேட்டோம். அவன் சொன்னா, சார் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தோம், என்னுடைய வேலை குழியை தோன்றது, இந்த நடுவுல ஒருத்தர் வந்து மரம் நடணும், 3வது ஒருத்தர் வந்து குழியை மூடணும்,
இந்த மரம் நடுறவன் இன்னைக்கு லீவு. அதுக்காக நாங்க எங்க வேலையை பார்க்காம இருக்க முடியாது. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போவோம், எங்க வேலையை முடிச்சுட்டு நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு போவோம் சார்னா. இது கடமைக்கு செய்யறது. கடமையை செய்யறதுன்னா என்ன பண்ணா, ஒரு சிற்பி பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. இந்த இப்படி ஒரு பொட்டு வைக்கிற மாதிரியான சிற்பம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம், ஒரு சிற்பி அதை அழகா வடிவமைக்கிறார். அந்த சிற்பி பக்கத்திலேயே ஒரு சிற்பம் அப்படியே இருக்கு, அதே மாதிரி அப்படியே இருக்கு. இப்ப இங்க வந்தவங்க கேக்குறாங்க, ஏன் சார் இந்த 2 சிற்பத்தையுமா கோயில்ல வைக்க போறீங்க? சிற்பி சொன்னாரு, இல்லங்க இந்த சிற்பம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு, அதனால நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். சிதிலம் அடைஞ்சிருக்கா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, நல்லா தானே இருக்கு, இதுல என்ன சிதிலமா இருக்கு? நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, இதுல என்ன சிதிலம் ஆயிருச்சு? இல்ல, பெண்களுக்கு வந்து பின்னாடி கூந்தல் பின்னுவாங்கல்ல, அப்ப 3 முடிப்பு போட்டு கூந்தல் பின்னுனா கடைசியா வந்து முடிக்கும் போது 3ஆ போட்டு முடிக்கணும். நான் 3 பின்னல் போட்டு கடைசியில 2ஆ போட்டு முடிச்சுட்டேன், அதனால இந்த சிற்பம் சிதிலம் ஆயிடுச்சு. இன்னொரு சிற்பத்தை ஒரு 8 மாசத்துல செஞ்சேன். இப்ப வந்த கோயில் தர்மகர்த்தா கேட்கிறாரு, இந்த சிற்பத்தை நீங்க எங்க வைக்க போறீங்க? கோயில் கோபுரத்துல 80வது அடியில 80வது அடி உயரத்துல இந்த சிற்பத்தை வைக்க போறேன். சிரிச்சிருக்காரு. ஏங்க, கோயில் கோபுரத்துல 80வது அடியில 80வது ஒசரத்துல வைக்கக்கூடிய ஒரு சிற்பத்துல பின்னாடி இருக்கிற சடையில 2 முடிப்பு போட்டிருக்கா, 3 முடிப்பு போட்டிருக்கா, யார் வந்து பார்க்க போறாங்க? இது யாருக்கு தெரிய போகுது? இதுக்காக 8 மாசம் இன்னொரு சிற்பம் செஞ்சீங்களா? இது யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியும்? அந்த சிற்பியினுடைய பதில் என்ன தெரியுமா? சிற்பியினுடைய பதில் என்ன தெரியுமா? அது எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. நான் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என் வேலையை செய்யவில்லை, நான் என்னை திருப்திப்படுத்துவதற்காக என் வேலையை செய்கிறேன். ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டு வரும்போது அதுல திருப்தி நமக்கு இருக்கணும் சார். தொழில் ரீதியான வாழ்க்கையில் எப்படி தெரியுமா வெற்றி பெற முடியும்? கிரிக்கெட் எல்லாரும் பார்த்திருப்போம்ல, கிரிக்கெட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாரும் பார்த்துருப்போம், கிரிக்கெட் பார்த்துருக்கோம்ல சார். நீங்க இந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தர் வராரா, அவர் அவுட் ஆக்குறதுக்குன்னே ஒருத்தர் வராங்களா? என்னப்பா அர்த்தம்னா, நம்ம வெற்றி பெறணும்னு களத்துல வந்தோம்னா நம்மளை தோக்கடிக்கிறதுக்காகவே எதிரில் ஒருத்தர் இருந்து கொண்டே இருப்பார். சரி, நம்ம வெற்றி பெறணும்னு களத்துக்கு வந்துட்டோம், தோக்கடிக்கிறதுக்காக எதிரில் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த 10 பேர் சுத்தி நிக்கிறாங்கல்ல, ஃபீல்டர்ஸ்ன்னு. சார், ஜெயிக்கிறதுக்கு நாம வந்திருக்கோம், தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கா. ஒண்ணு தானே சார் இருக்கணும். என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெயிக்கணும்னு நீங்க மட்டும்தான் களத்துல வருவீங்க. நீங்க ஜெயிக்கணும்னு களத்துக்கு வந்துட்டாலே உங்களை தோக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு 11 பேர் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பார்கள். சரி, நாம ஜெயிக்கணும்னு வந்தோம், 11 பேர் நம்மளை தோக்கடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 11 பேரால தான் நம்ம அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கூடயே ஒருத்தர் வருவார், ரன்னர்னு, அந்த பக்கம் நிற்பான். இப்படி ஓடி வர்ற மாதிரி வந்து அப்படி ஓடி போயிடுவான், நம்ம அவுட் ஆயிடுவோம். எதிரிகளிடம் மட்டுமல்ல, துரோகிகளிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரிக்கெட் கத்துக் கொடுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, நீங்க 4 அடிச்சாலும் கத்துவான், 6 அடிச்சாலும் கத்துவான், அவுட் ஆனாலும் கத்துவான். என்ன பார்த்தோம்னா, இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். எவன் ஒருவன் இந்த உலகத்தினுடைய குரலை கண்டுகொள்ளாமல் தன் திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அவனாலதான்ப்பா செஞ்சுரியை நோக்கி போக முடியும்னு கிரிக்கெட் என்ற விளையாட்டு நம்ம கத்துக் கொடுத்திருப்பது. தொழில் ரீதியான வாழ்க்கை. 3வது, குடும்ப ரீதியான வாழ்க்கை. இந்த குடும்ப ரீதியான வாழ்க்கையில நமக்கு எப்பப்பா மகிழ்ச்சி கிடைக்கும்? நாங்க நீங்க உலகத்துல என்னப்பா சம்பாதிக்கணும்னு கேட்டா, பணமா, பேரா, புகழா? சம்பாதிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார்? குடும்பம் சார். குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் கொடு இன்பம். அதனாலதான் அது பேரே குடும்பம்னு வச்சாங்க. ஒரு காலத்துல நாம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலாம் என்ன, நீங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, ஒரு காலத்துல ஒரு வீட்டுல 20 பேர் இருப்பாங்களா சார்? கரெக்டா? வீட்டுக்கு வந்த காலத்துல போனா அறிமுகப்படுத்துவாங்க. எங்க அப்பா பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர், இது எங்க தாத்தா எழுத்தாளரா இருந்தவங்க, என்னுடைய மனைவி நல்லா பாட்டு பாடுவாங்க. வீட்டுக்கு போனா மனிதர்களை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு சென்னை போன்ற வீடுகள் நகரங்கள்ல நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அறிமுகப்படுத்துறா. இது எல்இடி டிவி புதுசா வாங்கியிருக்கோம், இது பிக்ஸி, இது ஃப்ரிட்ஜ், இது வாஷிங் மிஷின், இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை பாரு, உங்க வீட்டுல வந்து இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மனிதர்களை விட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல வந்திருக்கோம். ஒரு காலத்துல வீட்டுல 20-30 பேர் இருந்தாங்க, ஜாயின்ட் ஃபேமிலின்னு இருந்தோம், மகிழ்ச்சியா இருக்கும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மகிழ்ச்சியா இருக்கும். எங்க வீட்டுலலாம் ஒரு மொட்டை பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன் விவரம் தெரிஞ்சப்ப, ஏம்மா அப்பாவை பெத்த பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, தாத்தா கிடையாது,
அப்பாவை பெத்த பாட்டி இவங்க, அம்மாவை பெத்த பாட்டி அவங்க, அதெல்லாம் இருக்காங்க. இந்த மொட்டை பாட்டி ஒண்ணு நம்ம வீட்டுல இங்கேயும் எங்கேயும் சுத்திட்டே இருக்கேன், இது யாருமான்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, டேய் இந்த பாட்டி உங்க பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டிடா. நான் கேட்டேன், பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டி நம்ம வீட்டுல ஏமா இருக்குன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அந்த பாட்டி உங்க பாட்டிக்கு மட்டும் ஃப்ரெண்டா இல்ல, உங்க தாத்தாவுக்கும் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அதனால நம்ம வீட்டுல இருக்காங்க. ஒரு டிக்கெட் எதுக்கு இருக்குன்னே தெரியாம எங்க வீட்டுல இருந்துச்சு சார். 20-21 பேர் எங்க வீட்டுல இருந்தோம். இப்ப டாய்லெட்டை வீட்டுக்குள்ள வச்சு கட்ட மாட்டாங்க அந்த காலத்துல, கரெக்டா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல பாத்ரூம் டிட்டாச்சா இருந்துச்சு, ஃபேமிலி அட்டாச்சா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சா ஆயிடுது சார். யாரும் யார்ட்டையும் பேசுறதே கிடையாது. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறாங்க, ஃபேமிலி அப்படின்னு ஒரு குரூப். எல்லார் வீட்லயும் இருக்கா? ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்கா? யார் இருப்பாங்க? வீட்டுக்காரரு, வீட்டுக்காரம்மா, பிள்ளைங்க, மூணும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபேமிலின்னு. நேர்ல பேசிக்க மாட்டாங்க சார், குரூப்ல பேசிக்கிறாங்க. அம்மா தோசை ரெடியா அப்படின்னு அந்த மாதிரி அனுப்புது. தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்க அப்பனும் கிடையாது, 2 பேரும் ரெடியா. குரூப்ல தான் சார் பேசுறோம், கரெக்டா? இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை நேர்ல சொல்றோம்னா, ஐ லவ் மை ஹப்பின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. லவ் மை ஹப்பின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஹப்பிக்கு சோறு போட மாட்டாங்க வீட்டுல, கரெக்ட்? அவ்வளவுதானா சார்? இவரு அப்பக்கப்ப ஒரு போர்டை வேற எடுத்துட்டு வந்துடுறாரு, பயமா இருக்கு. இந்த குடும்பத்துல எப்பங்க மகிழ்ச்சி வரும்னு கேட்டாங்க சார். மீனாட்சி பிள்ளை தமிழ்னு மதுரையில ஒரு புத்தகமே இருக்கும், மீனாட்சி பிள்ளை தமிழ்னு. அதுல ஒரு அழகான ஒரு பாட்டு வரும். மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இந்த பள்ளியறையில ஊஞ்சல் ஆடுவாங்கல்ல, இந்த பள்ளியறை காட்சியில ஊஞ்சல் ஆடுவாங்கல்ல, இந்த ஊஞ்சல 2 பூதகணங்கள் ஆட்டுது. 2 பூதகணங்கள். ஒரு பூதம் இப்படி தள்ளி விடுது, ஊஞ்சல் அப்படி போகுதா, இன்னொரு பூதகணம் அங்கிருந்து இப்படி தள்ளி விடுது. இப்படி 2 தள்ளி விடும் போது ஒரு பூதம் மத்த பூதத்தை இப்படி பார்த்து, சிவபெருமான் தலைய பாரு, அப்படி 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 சிம்பிள் காட்டுதான், சிவபெருமான் தலைய பாரு, அங்க பாரு அங்க பாரு. இந்த பூதம் அப்படியே பார்த்துட்டு பாக்குது, தலையில என்ன பாரு பாரு. இந்த தலையில, சிவனுடைய தலையில எல்லாம் சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு. இப்ப இன்னொரு பூதம் கேக்குது, பள்ளி அறைக்கு வந்தப்ப அது ஏன்பா அவர் தலையில சிகப்பு சிகப்பா, இவர் ஏன் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வர்றாரு? பள்ளி அறைக்கு வரும்போது இவர் ஏன் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வர்றாரு, தலையில சிகப்பு சிகப்பா இருக்கு, எப்படி இது சிவப்பாச்சு? இந்த பூதம் அந்த பூதத்தை கேக்குது. அந்த பூதம் சொல்லிச்சான் அப்படியே கண்ணாலேயே, மீனாட்சி அம்மன் காலை பாரு, இந்த காலை பாரு அப்படின்னு. இந்த கால்ல பெண்கள் நலுங்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த நலுங்கு அங்கக்கங்க 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 அழிஞ்சிருக்கு. சிவபெருமான் தலையில அங்கக்கங்க அங்கக்கங்க அந்த சிகப்பு ஒட்டி இருக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம ஆளு பள்ளி அறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க கால்ல விழுந்துட்டு வந்திருக்காரு, ஏதோ தப்பு பண்ணிட்டு அங்க கால்ல விழுந்துட்டு வந்திருக்காரு. சிவபெருமானாவே இருந்தாலும் வாழ்க்கை துணையின் காலில் விழுந்தால்தான் வெற்றி பெற முடியும்ன்றத மீனாட்சி பிள்ளை தமிழ் நமக்கு காட்டிட்டு போகுதுன்றத அழகான ஒரு காட்சியா இருக்கும். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா வாழ்க்கை துணையிடம் தோற்பதில் தவறில்லை. கடைசியா இந்த காலத்தின் கட்டாயம் கருதி 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியாக சமூக ரீதியான வாழ்க்கை. இந்த சமூக ரீதியான வாழ்க்கை எப்பப்பா மகிழ்ச்சியா இருக்கும்னா, ரத்தன் டாட்டா தான் சொல்லுவாரு, நான் எவ்வளவோ சம்பாதிச்சேன், எவ்வளவோ உலகத்துக்கு போனேன், ஆனா என்கிட்ட ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு வெற்றிடம் இருந்துட்டே இருந்தது. இந்த வெற்றிடத்துக்கு சம்பாதிச்சா வந்துடுமா, ஏதோ ஒரு வகையில் அந்த எம்டி ஸ்பேஸை நான் நிறைவேற்ற மாட்டேன் நான் இருந்துட்டே இருந்தது. இப்ப என் ஃப்ரெண்டு சொன்னாரு, பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துக்கு வீல் சேர் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. அதனால என்ன நம்ம ட்ரஸ்ட்ல சொன்னா தந்துட போறாங்க அப்படின்னு இல்ல, நீ உன் கையால கொடுக்கணும்னாரு. நானும் அந்த ஆசிரமத்துக்கு போனேன். அந்த வீல் சேர் எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள்லாம் அங்கேயே இருந்த குழந்தைகள் தான், எப்பயுமே அங்கேயே இருக்கிற குழந்தைகள் தான். ஆனா அந்த வீல் சேர் கிடைச்ச உடனே ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பு போல அந்த குழந்தைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா அப்படியே பறந்துகிட்டே வந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா பறந்தாங்க. அதுல ஒரு குழந்தை என்னுடைய பேண்ட்டை பிடிச்சு இழுத்தா, அங்கிள் நீங்க என் முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுமா அங்கிள்னு கேட்டா. எதுக்குடா தங்கம்னு கேட்டேன். இல்ல ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுமா? ஏன்? இல்ல நாளைக்கு நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், அப்ப நான் உங்க முகத்தை மறந்துடக்கூடாதுல அங்கிள், அதுக்காக என்னை ஒரு 5 நிமிஷம் பாருங்களேன் அங்கிள். ரத்தன் டாட்டா சொல்கிறார், இத்தனை நாள் என்னிடம் இருந்த அந்த வெற்றிடம் அந்த குழந்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் தான் நிறைவேறியதுன்னு ரத்தன் டாட்டா சொன்னார். நம்ம சம்பாதிக்கிறதுனால ஜெயிச்சிருவோமானா, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு கொடுக்கும் போது தாங்க ஜெயிக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, நான் சேலத்துல 3 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டேன், சென்னையில 2 கிரவுண்ட் வாங்கி போட்டேன், கோயம்புத்தூர்ல 40 கிரவுண்ட் என் பேர்ல இருக்கு, 40 கிரவுண்ட் நிலம் வாங்கி போட்டேன். இந்த நிலம் சொல்லுச்சு,
இவர் என்னை வாங்கி போடுறாராமா, இவங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவோட அப்பாவையும் நான் இவரையும் நான் தான் வாங்கி போட போறேன். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. காலத்தினுடைய கட்டாயம் கருதி ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா வந்திருக்காங்க, ஒரே ஒரு பாடல். உலக லிட்ரேச்சர்ல இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் அனுமதி தரணும்னு பெரியவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது சார். ஒரு மனித வாழ்க்கையை ஆதி முதல் அந்த வரை சொல்லிவிட முடியுமான்னா உலக லிட்ரேச்சர்ல கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் இப்படி ஒரு பாட்டு இருக்கு. பட்டினத்தார் எழுதின பாட்டு, உடற்கூற்று வர்ணம்னு அந்த பாட்டினுடைய பேர். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படி இருக்கு, அவனுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சுக்கணும்னு. இதுவரை நீங்க பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல, கொட்டாய் விட்டாலும் பரவாயில்ல, சோம்பல் முடித்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டை மட்டும் கேட்டுருங்க. பசியில இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு பாட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடல். ஒரு மட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, தாமர மொட்டு மாதிரி உயிர் உருவாகுமா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் 4 மறிந்து, ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவோமா, யோகமும் வாரமும் 4 மறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இந்த தாய்ப்பால் குடிச்சோனே ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா, ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் உதல் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போயென நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, தௌசர் நிக்காதான், உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு சேர்ந்து நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடுமா. இந்த 5 வயசான என்னப்பா பண்ணுவாங்க, நான் ஸ்கூல்ல சேர்ப்போம்ல, உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிற என்றே பலரும் விளம்ப வால் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுமா. இந்த 16 வயசானா என்னப்பா பண்ணுவாங்க கேட்டாங்க. மயிர்முடி கோதி அப்படி ஸ்டைல் பண்ணிப்பான். மயிர்முடி கோதி 60 நீல வண்டமர் தொந்தடை கண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி ஒரு காப்பை போட்டு போறான். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிலி கொண்டு சுழியை எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு, பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலமிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதெடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து, பேச்சு வராதான், கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்க, நான் ஹார்ட் அட்டாக் வந்தா யாருப்பா வருவாங்க, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்திகள் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை, புது டிரெஸ், பனித்திகள் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருக எலும்புகள் கருக
ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேன்னு பட்டினத்தார் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். ஒரு துளி நீரில் ஆரம்பித்து ஒரு பிடி நீரில் முடியக்கூடிய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை இந்த ரோட்டரி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது. இத்தனை தூரம் என்னை பொறுத்து கொண்டமைக்காக சாருக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நன்றியை சொல்லி, பாவம் அவரும் ஒரு 10 வாட்டி இங்கேயும் அங்கேயும் நடந்து போயிட்டு வந்து பார்த்தாரு. அந்த தமிழ் நடைக்கு முன்னால் இப்படி ஒரு நடையை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக அன்புக்குரிய ஐயா அவர்களுக்கும், இந்த அருமையான மேடையை அமைத்து தந்தமைக்காக பிரசிடென்ட் சார் அவர்களுக்கும், இந்த சேவையை தொடர்ந்து செய்து இந்த சமூகத்தை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரியை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி 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 நன்றி. பல நல்ல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்த சிறப்பு பேச்சாளர் அவர்களை சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request Rotarian Abdul Shukur to kindly honor the guests, please.